ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எடுத்திருக்க காலேஜ் வந்து பிஹெச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அவனாசி ரோட்டில் இருந்து இருக்குது. ஸோ நீலாம்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. ஸோ இந்த பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான கேம்பஸ். பிஹெச்சி டெக்கோட ஒரு ஒன் ஆஃப் த கேம்பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து ஒரு 10 to 12 இயர்ஸ் ஆச்சு. அதுலேயே வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் வாங்கிட்டாங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் வந்து உள்ளே இருக்குது. அதே மாதிரி நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாமே வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதை யூனிவர்சிட்டி ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிவர்சிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் வராது. ஸோ தனியாக தான் வந்து ப்ரைவேட்டாக தான் வந்து பண்ண வேண்டியது வரும். ஸோ இப்போதைக்கு வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் ஸோ நல்லா சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி அந்த பிஹெச்சி டெக் மாதிரியே மார்க் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து நமக்கு சீட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பிஹெச்சி ஐடெக்கில் ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு. ஸோ இது வந்து 195 ஓசி ஃபில் ஆகிருக்கு. பிசி வந்து 193.5க்கும், எம்பிசி வந்து 192.5 ஃபில் ஆகிருக்கு. எஸ்சிக்கு வந்து 184.5 ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங். ஸோ சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து மார்க் வந்து ஃபில் ஆகுது. ஸோ இப்போ அதில் வந்து மார்க் கம்மியாக வாங்கியிருந்தாலும் சிவில் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஓசி வந்து 181க்கும், பிசி வந்து 176க்கும், எம்பிசி 175.5க்கு ஃபில் ஆகிருக்கு. எஸ்சி வந்து 155கே வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ரொம்ப பீக்கில் இருக்க கோர்ஸு. ஸோ ஓசி வந்து 196க்கு ஃபில் ஆகிருக்கு. பிசி வந்து 194.5க்கும், எம்பிசி வந்து 193.5 ஃபில் ஆகிருக்கு. எஸ்சி வந்து 181.5க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ 195க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓசி, பிசி வந்து 194க்கும், எம்பிசி 192.5 ஃபில் ஆகிருக்கு. எஸ்சி வந்து 181.5க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள்இ 193க்கு வந்து ஓசி கிடச்சிருக்கு. இந்த டைம் கண்டிப்பாக 195 அது எதிர்பார்க்கலாம். பிசி வந்து 191க்கும், எம்பிசி 188.5க்கும், எஸ்சி வந்து 175க்கும் வந்து கிடச்சிருக்கு. எஸ்சிஏக்கு வந்து 152.5 வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து ஐசின்னு சொல்லுவோம். இது வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் வந்து பிஹெச்சி டெக்லையும் இருக்குது. ஸோ இங்கே வந்து 188க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு ஓசி. பிசி வந்து 185க்கும், எம்பிசி 184க்கும், எஸ்சி வந்து 159க்கு வந்து கிடச்சிருக்கு. எஸ்சிஏ வந்து 162க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 188க்கு வந்து ஓசி கிடச்சிருக்கு. பிசி வந்து 185.5க்கும், எம்பிசி 182.5க்கும், எஸ்சி 170க்கும் கிடச்சிருக்கு. ஸோ மொத்தமாகவே வந்து 7 கோர்ஸ் தான் இருக்குது. எல்லாமே கன்வென்ஷனல் கோர்சஸ் தான் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தவிர மற்ற எல்லாமே வந்து கன்வென்ஷனல் கோர்சஸ் தான். ஸோ இங்கே வந்து சீட் கிடைக்கணும் அப்படின்னா எபோவ் 190 இருந்தால் தான் வந்து நம்மளால் வந்து எதிர்பார்க்க முடியும். சிவில் எடுத்தால் மட்டுமே வந்து ஒரு 185 அந்த ரேஞ்ச் இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த டைம் சிவில் வந்து கொஞ்சம் பூம் ஆகுது. ஸோ அதனால சிவில் அண்ட் மெக்கானிக்கல் வந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் மார்க் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பிஹெச்சி டெக்கில் படித்தீங்க அப்படின்னா என்ன எக்ஸ்போசர் இருக்குமோ அதே எக்ஸ்போசர் இங்கே இருக்கிறதுனால தான் வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக எடுக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஹெச்சியோட நேமுக்காக இது வந்து கொஞ்சம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் படிக்கணும், பிஹெச்சியில் படிக்கணும் அப்படின்னா மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறப்போ நீங்கள் பிஹெச்சி ஐடெக் வந்து எடுக்கலாம். பிஹெச்சி டெக்னாலஜி கிடைக்காதவங்களுக்கு வந்து பிஹெச்சி ஐடெக் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.